ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஷ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நம்ம கொள்ளு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். அது தவிர மீதி எல்லாமே நம்ம ரசத்துக்கு என்னென்ன ஐட்டம் சேர்ப்போமோ அதுதான் சேர்க்க போகிறோம். இப்போ கொள்ளு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். மல்லி ஒரு 2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு, மிளகாய் வத்தல் ரெண்டுமே உங்களோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 பல் அளவுக்கு பூண்டு, எலும்பிச்சம் பழம் அளவுக்கு புளி, தேவையான அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள். இப்போது இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்க போகிறோம். கொள்ளு சில பேர் வறுத்துட்டு சேர்ப்பாங்க. நான் அப்படியே கொள்ளு சேர்த்துருக்கேன். மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அடிச்சிடலாம். புளியையும் நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அடிக்கும்போது கொள்ளு வறுக்காமல் அரைக்கும் போது கொஞ்சம் ஃபைனாக அரைப்படாது. அதுக்காக தான் நான் புளியை சேர்த்து அரைக்கிறேன். ஸோ புளி சேர்த்து அரைக்கும்போது கொள்ளு நல்லா ஃபைனாக அரைஞ்சிடும். மஞ்சள் தூள், பெருங்காயம் இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்தும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி இலைகளையும் நீங்கள் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா அடியில் ரொம்ப தங்காது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக எடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லை நார்மலாக கைகளால் பிசைஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது. ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பாருங்கள். இதில் நம்ம தக்காளி சேர்க்கல, புளி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், நம்மளுக்கு கொள்ளு பேஸ்ட் ரெடி. இனி இதை நார்மலாக எப்படி ரசம் தாளிப்போமோ அதே மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டாலே போதும். நான் சொன்ன மாதிரி புளி சேர்த்து அரைச்சதுனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டிருக்கு. இப்போ இதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கொடுக்குற தாளிப்பு தான் கொடுக்க போகிறோம். ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்தப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போவும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோறையா கொள்ளு ரசத்துக்குரிய பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை அப்படியே நீங்கள் இதில் சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய் வத்தல் 2 சேர்த்தனால தாளிக்கும் போது ஒரு 2 மிளகாய் வத்தலும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சப்போஸ் காரம் நீங்கள் கரெக்டாக சேர்த்துருக்கீங்கன்னா தாளிக்கும் போது மிளகாய் வத்தல் சேர்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா நுர கட்டி லைட்டாக கொதிக்க ஆரம்பித்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த கொள்ளு ரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. நார்மலாகவே வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா கொள்ளு வெயிட்டை சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணோம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, கொள்ளு நைட்டு நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு தண்ணியில் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து அந்த ஊற வச்ச கொள்ளை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இம்மீடியட்டாக வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் 1 மந்த்தோ 1 வீக்கோ வெயிட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இம்மீடியட்டாக வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறமா சளி, காய்ச்சல் இருக்கிற டைமில் ஜலதோஷம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த கொள்ளு கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி குதிச்சிங்க அப்படின்னா ஜலதோஷம் சீக்கிரமாக சரியாயிடும். ஃபீவர் இருக்க டைமில் இதை ரசமாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்பு வலிக்குது, இல்லை ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க, சுவாச பிரச்சனை ஏதாவது இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கொள்ளு ரசத்தை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த கொள்ளு இம்யூன் பவரை ரொம்ப அதிகரிக்கும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி கொடுங்க. அதாவது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்க வேண்டாம், ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு கிட்னியில் இருக்கிற ஸ்டோன்ஸை கரைக்கிறக்கூடிய பவர் இந்த கொள்ளுக்கு இருக்குது. நம்ம லேடிஸ்க்கு மெயினாக பார்த்திங்கன்னா பீரியட் டைமில் வர ப்ராப்ளம்ஸு, ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பவர் இந்த கொள்ளுக்கு இருக்குது. பட் பீரியட் டைத்தில் மட்டும் இந்த கொள்ளு ரசமாவோ சூப்பாவோ தண்ணியாவோ நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நார்மல் டேஸில் இந்த கொள்ளுவை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த கொள்ளு ரசத்தில் இருக்குது. இப்போ இந்த கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு மோர் குழம்பு கன்சிஸ்டன்சி இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம கொள்ளு வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால கண்டிப்பாக. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே இதில் இருக்கிறதுனால நான் சொன்ன சில டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் சளி காய்ச்சல் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கொள்ளு ரசத்தை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.